தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் பிரவீன் சரவணனுடைய படைப்பில் சதீஷ் முத்துகிருஷ்ணனுடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக, அதாவது தெலுங்குலேருந்து ரீமேக் ஆகி தமிழ் படமாக இன்றைக்கி நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய முஸ்தபா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்ச பிறகு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. முஸ்தபா இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இது கிட்டத்தட்ட 2019 வந்த ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் தான். பட் அதுவே ஒரு சுமாரான படம் தான். பட் அந்த படத்தை இவங்க சூப்பராக எடுத்திருக்காங்களா, இன்னும் சும்பி போக வச்சுருக்காங்களா அப்படின்னு தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த படத்தினுடைய பேர் என்ன அப்படிங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த படத்தினுடைய கதைக்கு வந்துடும். இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் கதாநாயகன் சதீஷும் மோனிகாவும் இருவரும் ரொம்ப ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. சதீஷா அவ்வப்போது சின்ன சின்ன பொய்களை சொல்லி அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க காதல் பிரேக்கப் வரைக்கும் போகுது. பட் பிரேக்கப் வரைக்கும் போனாலுமே கதாநாயகன் சமாளித்து அதை கல்யாணத்துக்குள்ளே கொண்டு வராரு. அப்போது கதாநாயகி ஒரு வித்தியாசமான கண்டிஷன் போடுறாங்க. அது என்ன கண்டிஷன்னா, இதுக்கு மேலே நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சு என்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் கல்யாணம் கிடையாது, டைரக்ட் பிரேக்கப் தான், மவனை உன் காதலுக்கு ஆப்பு தான் அப்படின்னு கதாநாயகி சொல்லிட, இதற்கிடையில் நம்ம கதாநாயகன் ஐஸ்வர்யா தத்தாவோட அஜால் குஜலாவும் இருக்கக்கூடிய ஒரு அந்தரங்க வீடியோ அப்படியே இணையத்தில் வெளிவந்துடுது. இப்போது இந்த சமாச்சாரம் கதாநாயகிக்கு தெரிஞ்சால் தன் காதலுக்கு ஆப்படித்து ஊற்றி மூடிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை டெலீட் பண்ண தன் நண்பரோடு சேர்ந்து கதாநாயகன் பயணப்படுறாரு. ஸோ இவருடைய பயணம் வெற்றி அடைஞ்சதா தோல்வியில் முடிஞ்சதா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நட்சத்திர பட்டாளமே இருக்குது. ஒரு பக்கம் சதீஷ், இன்னொரு பக்கம் புகழ், இன்னொரு பக்கம் ஜாவா சுந்தரேசன், சாம்ஸு. அதாவது சரியாக நகைச்சுவை செய்ய தெரியாத ஒரு நகைச்சுவை பட்டாளத்தை வச்சு ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து நமக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நமைச்சலை உண்டாக்குனாங்க அப்படிங்கிறத நாம் சொல்லி ஆகணும். இந்த படத்தினோட கதையை பொறுத்த மட்டும் நான் ஒரு படம் சொன்னேன் இல்லையா, தெலுங்கு படம், அந்த படத்தினுடைய பேர் இதுதான், நீக்கு மாத்திரமே செப்தா, உனக்கு மட்டுமே சொல்கிறேன். இந்த படமே ஒரு சுமாரான படம் தான். பட் சுமாரான படமாக இருந்தாலுமே அதில் ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டு, எமோஷ்னலு, அடல் காமெடி அப்படின்னு சொல்லி கடைசியாக கொஞ்சம், அதாவது ஓவர் எமோஷ்னலாக போட்டு நம்ம நெஞ்சை கொஞ்சம் நக்கி நனைய வச்சுருப்பாங்க. பட் தெலுங்குலேயே அது ஒரு சுமாரான படம்னா அதை தமிழ் எடுக்கும்போது சூப்பராக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணுறப்பா, இந்த கான்செப்ட் அவ்வளோதான் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறாங்க போல இருக்குது. அது நம்ம படத்தை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பும் சரி, படத்தோட செகண்ட் ஹாப்பும் சரி, படத்தில் வரக்கூடிய ஏனைய நகைச்சுவை காட்சிகள் எதுவுமே கெக்க பெக்கன்னு சிரிக்க வைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்லங்க, ஆஹான்னு சிரிக்க வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம். எல்லாமே கொஞ்சம் அருவருக்கத்தக்க வகையிலையும் காமெடிங்கிற பேரில் நம்மளை காண்டு ஏற்றும் வகையிலும் பெரும்பாலான நகைச்சுவைகள் இருந்தது, சதீஷ் செய்யக்கூடிய நகைச்சுவையை தவிர. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த மட்டும் அடல் கண்டென்ட், டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், டைரக்ட் மீனிங் சொல்லி நிறைய விஷயத்தை போடுறாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா தத்தா அவங்க காட்டக்கூடிய அந்த கவர்ச்சி, கொடுக்குற காசுக்கு காமெடி இருக்கோ இல்லையோ, இந்த கவர்ச்சியாவது மக்கள் பார்த்துட்டு போகட்டுமே அப்படின்னு டைரக்டர் நினச்சிருப்பார் போல இருக்குது. அது மாதிரி கவர்ச்சியான விஷயங்கள் படத்துக்குள்ளே நிறையவே இருக்குது. அதே மாதிரி அடல் கண்டென்ட் பொறுத்த மட்டும் கவர்ச்சி இருக்கலாம், பட் கன்றாவி இருக்கக்கூடாது. பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் வல்கரான விஷயமும் படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. படத்தினுடைய இன்ட்ரோல் பேக்கில் வரக்கூடிய அந்த சின்ன ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் அவங்க ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. இது ட்விஸ்ட்டுக்கே அது ஒரு அவமானம் தான். அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். நான் சொன்ன இந்த தெலுங்கு படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம விஜய் தேவரகொண்டா. அவருடைய தயாரிப்பில் 2019 ஓரளவுக்கு ஓடின படம். 7 வருஷம் கழித்து இன்றைக்கி ரீமேக் பண்ணாலுமே அந்த படத்தை நான் ஒரு தடவை 2 தடவை பார்த்துருக்கேன். பட் தெலுங்கு வெர்ஷன் தான் பார்த்துருக்கேன். பட் அதில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 75% இதில் அப்படியே இருக்குது. ஒரு 25% மட்டுமே இந்த படத்தில் மாற்றி எடுத்திருக்காங்க. எது எப்படி எடுத்தாலுமே அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு அடல் காமெடி அப்படின்னே நாம் சொல்லலாம். ஸோ இவங்க US 16+ தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை கூட இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணுது. படத்தில் காமெடி பொறுத்த மட்டும் நான் சொல்கிற மாதிரி தான், எந்த இடத்துலையுமே கெக்க பெக்கன்னு சிரிக்க வைக்கிற அளவுக்கு காமெடி இல்லைனாலும் ஆஹான்னு சிரிக்க வைக்கிற அளவுக்கு இருந்திருக்கலாம்.
அதையும் வந்து இவங்க மறந்துட்டாங்க. படம் வந்து ஒரு US 16+ அப்படிங்கிறதுனால குடும்பத்தோடையும் மக்கள் வந்து இந்த படத்தை பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சதீஷுக்கு வந்து உமன் ஃபேன்ஸ் அண்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த படத்தை பார்க்கும்போது முகம் சுளிக்கா வண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் படத்தில் பெரும்பாலான இடத்துல கொஞ்சம் முகம் சுளிக்கும் வண்ணமான முட்டாள்தனமான காட்சிகளும் படத்தில் இருக்குத்தான் செய்யுது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.